எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம எடுத்திருக்க டாபிக் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது வாழ்க்கை திறன்கள். நம்ம வாழ்க்கை திறன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நம்ம வளர்த்துக்கிற கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் தான் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க. லைஃப் ஸ்கில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக டெய்லி லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸு காலையில் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கசங்களாக இருக்குது, நீங்கள் அயன் பண்ணி வச்ச அளவில் இல்லை அப்படின்னா, அது கூட ஒரு பிரச்சனை மாதிரி தாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி எமோஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, யார் யார் மேலே கோவப்படுறீங்க, இல்லை அந்த விஷயத்த சின்னதாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்களா, இல்லை இதனால் அன்னைக்கு டே ஃபுல்லாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் தான் உங்களோட ஸ்கில்ஸ். உங்களோட லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, அதுதாங்க லைஃப் ஸ்கில், அதாவது வாழ்க்கை திறன்கள். இந்த வாழ்க்கை திறன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நிறைய குடும்பத்தில் இதை வந்து ஒரு பெரிய விஷயவாலாம் எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக குழந்தையே கற்றுக்கும். காலையில் 6 மணிக்கு என்கிறோம், இந்த டைமில் இது செய்யணும்னா குழந்தை வந்து பெரியவங்களை பார்த்து கற்றுக்கிட்டே வந்துடும். எப்பன்னா கூட்டு குடும்பத்தில். ஆனால் அது ஒரு தனி குடும்பமாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆளும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லை கூட பிறந்த சிப்ளிங்கில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. சப்போஸ் அதுவும் சின்ன பொண்ணாக இருந்துச்சு, இல்லை சின்ன பையனாக இருந்ததுன்னா அதை பார்த்து ஒன்றும் கற்றுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் கொண்டு வரணும், எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, ரெண்டு சாம்பிள்ஸை பார்த்து தான் நீங்கள் வளர்த்துக்கணும். ஒன்று அம்மா, இல்லைன்னா அப்பா. இப்போ அப்பாவுக்கு வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ஏன்கிற டைம்லேயே அப்பா வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப மோசங்க. அம்மாவை பார்த்து மட்டும் தான் நீங்கள் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருங்கிக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்னால் என்ன, எப்படி வந்து அதை அவங்க எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு டேலண்ட் வந்து கொடுக்க வேண்டிய ரோலில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ இந்த சொல்லி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 வயதுக்குள்ளேயே உங்கள் குழந்தைகளை இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்லெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து, இந்த சொசைட்டி இப்படி இருக்குது, இதை நீ இப்படி எதிர்கொள்ளணும், பிரச்சனைன்றது வரும், அந்த பிரச்சனையை நீ எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது ஒரு ஐடியா வந்து நீங்கள் ஒரு 10 வயதுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துடணும். இந்த சொல்லி கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு இருக்குங்க. எந்த அளவு நம்ம பேரண்ட்ஸை சொல்கிறோமோ அதே ஈக்குவல் பங்கு வந்து ஸ்கூலுக்கும் இருக்குது. ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கீங்கன்னா, சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தேமி தேமி அழுவாங்க. சில குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துப்பாங்க. இதை தான் நம்ம லைஃப் ஸ்கில்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் குழந்தைங்களோட லைஃப் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம பெரியவங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, இல்லை எதிர்பார்த்த இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி 1 வாரம் 10 நாள்னு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிற அளவுக்கு பெரியவங்களும் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கும் தேவைங்க, பெரியவங்களுக்கும் தேவை. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்கில்ல வந்து நம்ம ரொம்ப டவுனாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன என்ன விஷயம்லாம் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு ஃபீலிங் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். குழந்தைங்க சொல்லணும், எனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு, இந்த சாப்பாடு பிடிக்கல, இந்த சாப்பாடு காரமாக இருக்குது, இது ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடிய திறமை தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். இதை நீ இப்படி தான் சொல்லி ஆகணும், இப்படி தான் சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனை பேரண்ட்ஸு கொண்டு வரணும். ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கணும். உங்கள் குழந்தைங்க வந்து உங்ககிட்ட ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இதுக்கு என்ன நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு ஓகே இது வரைஞ்சிருக்கியா, இது எதை பார்த்து நீ வரைஞ்ச, எங்கேருந்து வரைஞ்ச, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லாம் மனசில் வந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்டேருந்து இன்னும் நிறைய டீட்டெயிலை நீங்கள் கேட்கும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்
அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு அந்த ட்ராயிங்கை மட்டும் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க, ஓகே நல்லா இருக்கு, இல்லை இந்த ஃபெதர் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டி நீ போட்டிருக்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்க ஓரளவு தாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதையும் அவங்களோட உணர்வை அவங்க சரியாக தெரிவிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. 2வது திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்கிற திறன். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே வந்து மனசு சோர்ந்து போயிட்டு தளர்ந்து போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே வந்துட்டு ரொம்ப நொந்து போகிற மாதிரி குழந்தைங்க ஆகக்கூடாது. இதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருந்ததுன்னா அதுக்காக ரொம்ப எமோஷ்னல் ஆகி சந்தோஷப்படவும் கூடாது. அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாகவும் இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம ரெண்டுத்தையுமே வந்துட்டு கலந்து செக் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் உங்கள் குழந்தைக்கு வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ட்ரை பண்ணியும் 15 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியல மேக்ஸில். அப்போ அந்த டைமில் நீங்கள் 2 விதமும் யோசிக்கணும். எந்த விதத்தில் என் குழந்தைங்க லேக் ஆகுறாங்க, அப்போ அந்த பிரச்சனையை குழந்தையோடையே உட்காந்துட்டு நம்ம கலந்து ஆலோசிக்கணும். அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரிங்க நீங்கள் டீல் பண்ணுற விஷயமும் உங்களோட குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீல் பண்ணணும். இதுவே குழந்தைங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன் கேரக்டரை நீங்கள் சாம்பிள் பண்ணி சொல்லலாம். எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்க பாரு, சூப்பர்மேன் வந்து எப்படி பண்ணுறாரு, இல்லை ஒரு ஸ்பைடர்மேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஈவன் ஒரு சின்சானை வந்து ஒரு குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட ஒரு சாம்பிளாக வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் தீர்க்கறதுக்கு ஸ்கில் வந்து சின்சான் எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு அதை வந்து ஒரு சாம்பிளாக வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து அது புரியும். அப்போ நீங்கள் ஒரு படத்தையோ ஒரு சாம்பிள் கார்ட்டூனையோ வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாருமா இது வந்து நார்மல் தான், எல்லாருக்குமே மார்க் சில டைம் இது மாதிரி ஆகும், அப்போ நம்ம எந்த விதத்தில் மறந்து போகிறோமா, இல்லை டைம் பத்தலையா, இல்லை நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லையா, இதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு குழந்தையோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு பேசும்போது குழந்தைகளுக்கும் அடுத்த டைம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அந்த திறன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வளரும். இது பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நெகட்டிவாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வரும். அப்போ அந்த ஒரு தோல்வியிலேருந்து குழந்தைங்க எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய திறன்க. நிறைய பசங்க வந்து தவறி போகிறதும் இதுதான். எல்லாமே பாசிட்டிவாகவே அவங்க கற்பனை உலகத்துலேயும் பாசிட்டிவாகவே இருந்துட்டு தனக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனை உலகத்திலேயே குழந்தைங்க இருக்கிறாங்க. தன்னை ஒரு ஹீரோ மாதிரியும் இல்லை ஹீரோயின் மாதிரியும் ஒரு ராஜகுமாரி மாதிரியும் நினச்சிக்கிட்டு தனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும், தான் கேள்விப்படுறது எல்லாமே தனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்டி போடக்கூடிய மனநிலையிலையும் கூட யாரும் இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட குழந்தைங்களால தாங்க முடியலங்க. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஈவன் பெரியவங்க கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றவங்க அந்த அளவு பெரியவங்களா இருந்தால் கூட ஒரு சின்ன தோல்வி வரும்போது அவங்க தேம்பி தேம்பி அழறத நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் தோல்வின்றது சகஜம்தான் அப்படின்னு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு விஷயம் தொலைஞ்சிடுச்சா, ஒரு பொருள் தொலைச்சிட்டாங்களா, அதுக்காக அழுகுறாங்களா, கொஞ்ச நேரம் அவங்கள அழவிடுங்க. அதுலேருந்து அவங்க மீண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள சமாதானப்படுத்திட்டு வரும்போது நீங்கள் ஓகே நார்மலாகிட்டு நீங்கள் நம்ம திரும்ப போய் தேடி பார்ப்போம், கிடைக்கலாம், கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகே, நம்ம அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க பிரச்சனையிலேயே அவங்களோட லெவல்லையே போயிட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து உதவி செய்யணும். இந்த இழப்புகள் அப்படின்றது வாழ்க்கையில் சகஜம் அப்படின்றத புரிய வைக்கணும். தோல்வி அப்படின்றது நார்மல் தான், ஆனால் தோல்விகள் அதிகம் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அந்த தோல்வியை சொல்லி கொடுத்தா பாடத்தை மறந்துடாமல் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்படி சொல்லும் போது குழந்தைங்கள் அந்த தோல்வியை ஏற்கக்கூடிய மனநிலைக்கு பக்குவப்பட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது
ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்போ நிறைய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப லேக் ஆகுதுங்க. ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5-6 நாள் வச்சுக்காங்க. சில குழந்தைங்க ஒரு 3-4 மாதம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் என்னன்னா, இந்த பொருள் தொலைஞ்சிட்டானோ நோ ப்ராப்ளம், அப்பா அம்மா நமக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பு அப்படின்றது குறைஞ்சிட்டு தாங்க வருது. ஏன்னா அந்த பொருளோட மதிப்புன்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருளோட மதிப்பை வந்து நம்ம உணர்த்தணும். என்னதான் நம்ம வீட்டில் ஆடம்பரமாக எல்லா பொருளுமே கிடைக்கக்கூடிய அளவில் இருந்தால் கூட அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணியை அவங்களே செய்கிற மாதிரியும், நீங்கள் செஞ்சீங்கன்னா உனக்கு கிரெடிட் கிடைக்குன்ற மாதிரியும் நம்ம பழக்கணும். என் குழந்தை வந்துட்டு 2 குழந்தை தாங்க இருக்குது, அதுங்களோட வேலையை கூட நான் ஏன் அதுங்களை வேலை வாங்கணும், நானே ட்ரெஸ் துவைச்சு போடுறேன், நானே வீடு க்ளீன் பண்ணிடுறேன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைங்களோட வேலையும் தானே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா கஷ்டம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தான். அப்போ சின்ன வயதுலேருந்து என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன வேலைகளை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக்கணும். நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை நீங்கள் கழுவணும், நீங்கள் வீட்டை கிளியர் பண்ணி வைக்கணும், டிஷ்யூ எல்லாம் துடைக்கிற பொருள் எல்லாம் அங்கங்கே போடணும், போடாமல் கரெக்டாக டஸ்ட்பினில் மட்டும் போடணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் திருத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட வேலையை அவங்களே திருத்தமாக செய்யக்கூடிய நிலைமையில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். அது எடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பழக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா சின்ன வயதுலேயே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய லீடராக வரத்துக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வரும்போதும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள்கிட்ட இருக்கும். இது லைஃப் ஸ்கில்லில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். இதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கோம். நேர மேலாண்மைன்றது எவ்வளோ எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் வச்சு டார்கெட் வைக்கணுங்க. அப்போ தான் குழந்தைக்கு அந்த டைம்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தெரியும். நீங்கள் டைம் மட்டும் செட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க தான் இஷ்டத்துக்கு செஞ்சு தான் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமாக இருந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம கரெக்டாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். 5 நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த வேலையை, 2 மினிட்ஸில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு டைம் டார்கெட்டோடு வைக்கும்போது 2 மினிட்ஸில் கொடுக்க முடியலன்னா கூட 3 மினிட்ஸில் குழந்தைங்க கொண்டு வராங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். குழந்தைகளுக்கும் மனசுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையோட டைம் லிமிட் ஒன்லி 2 மினிட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இது சின்ன வயசுலேருந்து அவங்க பழகும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸாம் டைமில் வரும்போதும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஈவன் வேலைக்கெலாம் போகும்போதும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதும் டைமை கீப்பப் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வேலை நேர மேலாண்மை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னொரு டாபிக், எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். இருக்கிற எல்லா வேலையுமே இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது. எந்த வேலைக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும், எதுக்கு மீடியம் மாடரேட் லெவலில் கொடுக்கணும், எதுக்கு ரொம்ப ஸ்லோ மோடில் கொடுக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப எமோஷ்னல் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் ஸ்கில்ல அனுதாபம். மற்றவங்கள பார்த்து மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணுங்க. பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி மதிப்பு கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நாளைய நாட்களில் ரொம்ப பெரிய ஒரு தலைவர்களாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. குழந்தைகள் என்ன தான் வந்துட்டு பாசத்தோடும் நம்ம வந்து நல்ல பணத்தோடையும் வளர்த்தா கூட அந்த குழந்தைகளையும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும். நம்ம எந்த அளவு குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அதே அளவு குழந்தைகளும் நமக்கு பதில் அன்பு செலுத்தணும். அந்த அளவு நீங்கள் குழந்தைகளை வளர்க்கணும்.
அவங்கக்கிட்ட ஒரு குழந்தைகள் ஒரு பெட் டாகோ இல்லை வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபிஷ்ஷோ வச்சு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும். முதல்ல இந்த குழந்தைகள் எல்லாருமே சின்னவங்கள்ட்டையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி கருணையோடையும் அன்போடையும் இருக்கணும் அப்படின்ற இந்த பேசிக் லைஃப் ஸ்கில்லை கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகளுக்குள்ள ஒரு வன்முறையான ஒரு ஃபீலிங்கோ மற்றவங்களை அடிக்கணும் இல்லை அழ வைக்கணும் இல்லை காயப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து இல்லாமல் ஒரு மற்றவங்களை மதிக்கக்கூடிய உணர்வு வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி நிற்கும். அது இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்கில்ல அடுத்தது அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் குக்கிங்கு, சமையல் கலை. இந்த சமையல் கலையால் இப்போ ஏகப்பட்ட குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி கல்யாணம் ஆகி முடித்தோடனே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லைஃப் சேலஞ்சிங் திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் திறன், குக்கிங். பாதி நேரம் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சின்னமாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. என் குழந்தைய நான் சுதந்திரமாக தான் வளர்க்குறேன், என் குழந்தைக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டாப் லெவலில் நம்ம குழந்தைய வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா பேசிக்காக தேவைப்படுற சின்ன விஷயம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடுது. சாதாரணமாக ஒரு சாண்ட்விச் செய்கிறதோ இல்லை ஒரு தோசை ஊற்றுறதோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு முட்டை ஆம்லேட் போடுறது கூட குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ இந்த சின்ன விஷயத்தை எல்லாம் ஒரு 10 வயசுக்குள்ளேயே நம்ம ஓரளவு கொண்டு வந்துடணுங்க. கொஞ்சம் பால் சூடு பண்ணி கொண்டு வர்றது, பால் கொதிக்க வைக்கிறது, இல்லை ஒரு காஃபி போடுறது, ஒரு ஆம்லேட் போடுறது, இந்த மாதிரி சின்ன வேலை செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் தட்டவே தட்டாது சமையலை பற்றி. இன்னொன்று அது ஒரு நார்மல் பேசிக்கில் இதுவாக வந்து போயிடும். ஈவன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸை வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கில்லாக நம்ம சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது என் குழந்தை இதெல்லாம் கற்றுக்காது அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியை பேரண்ட்ஸு தவிர்த்துக்கணும். இந்த பேசிக் சமையல் திறன் நீங்கள் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போதும் சரி இல்லை கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைங்கள வேறு வீட்டுக்கு நம்ம அனுப்பும்போதும் சரி பேசிக் தெரிஞ்சிருக்கும் போது அடுத்த விஷயம் வந்து ஈஸியாக அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்தில் லைஃப் ஸ்கில்ல சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன தான் நம்ம லைஃப்பில் நம்ம அன்பாகவும் கருணையோடும் பாசத்தோடும் பேசிக் திங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் கூட நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். சேவிங்ஸ் மட்டும் இல்லைங்க, இருக்கிற பணத்தையே எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நம்ம குழந்தையாக இருக்கும்போதே சொல்லி கொடுத்து கொண்டு வரணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சதனம் கொடுப்பாங்க சில விஷயத்துக்கெலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ஏன் செலவே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு வரும். அப்போ பணத்தோட மதிப்பை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தி வளர்க்கணும். அவங்க கேட்குற டாய்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்காம எது அவங்களுக்கு தேவைப்படுதோ அதில் நம்ம சாய்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பணத்தோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். இதையெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொண்டு வரணுங்க. பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன டேலண்ட்டாக வளர்த்துக்கணும், இந்த பணத்தால் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது பணம் பற்றிய நிறைய விஷயங்களும் புரிதல்களும் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே நம்ம ஊட்டி விடணும். அது இல்லாமல் முக்கியமான நம்ம லைஃப் ஸ்கில்ல அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு, முதலுதவி. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் அடிபட்டால் கூட சரி ரத்தம் வந்தாலும் சரி டக்குன்னு குழந்தைங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியலங்க. ஏதோ வந்துட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ண தெரியுது, கும்பலாக போய் வேடிக்கை பார்க்க தெரியுதே தவிர இந்த காயங்களுக்கு இந்த விஷயம் அட்லீஸ்ட் தொடச்சி விடணும் இல்லை கழுவி விடணும் அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் கூட யாருக்குமே தெரியறதில்ல. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சைடு தாங்க. இதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கணும்னா பேசிக்காக என்ன செய்யணும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 10 வயசுலேயே வந்து ஒரு குழந்தைக்கு அடிபடும் போது பார்த்தீங்கன்னா
பேனிக் ஆகாம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு அடிப்படை விஷயத்த பேரண்ட்ஸே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாரோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றதுக்கு ஒரு கிட் ஒண்ணு வச்சுட்டு, இதில எப்படி எப்படி செஞ்சிருக்கணும், இந்த கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நாளைய ஜெனரேஷன நம்ம வீட்லருந்தே ஒரு நல்ல ஜெனரேஷன வளர்க்க முடியும். இதுதான் நம்ம சொசைட்டிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டிவாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த தடவ இன்னொரு டாபிக்கோட திரும்ப பார்ப்போம். அதுவரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.